வெல்கம் டு ஜெய் அஸ்ட்ரோ தமிழ். கன்னிராசிக்காரங்களுக்கான இந்த வார ராசி பலன். இந்த பலன்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரையுமான பலன்கள் இது. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருக்காருங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. வேலை வாய்ப்புக்கு இதுக்கெல்லாமே ஒரு நல்ல அமைப்பு. உங்களுக்கு பதவி உயர்வு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே போல் மேலதிகாரியோட சப்போர்ட் கிடைச்சி அது மூலமாக உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ப்ரமோஷனோ கிடைக்க வேண்டிய அமைப்பெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களோட ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார், கூடவே சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார். அதனால் உங்களுடைய அறிவு வெளிப்படும். பெண்களுடைய திறமைகள் எல்லாம் இந்த வாரம் வெளிப்படும். குழந்தைகளோட விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் போட்டித் தேர்வுகள் எல்லாம் நல்லா போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. மனசுக்கு நிறைவான சந்தோஷமான வாரமாக இருக்கும். கொஞ்சம் க்ரியேட்டிவான விஷயங்களெல்லாம் செஞ்சு அது மூலமாக நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால எதிரிகளை ஜெயிப்பீங்க. உடல் நலத்தில் கவனம் தேவை. மற்றபடி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ராகு சாதகமான பலன்களை தான் கொடுப்பாரு. கொஞ்சம் மன அழுத்தம் மட்டும் வருங்க. அது ராகு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் மன அழுத்தங்கள் வரும். தேவையில்லாத பிரச்சனைகளை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டுருப்பீங்க. அதெல்லாம் நீங்களே பார்த்து சமாளிச்சுக்கலாம். அடுத்தது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சில பிரச்சனைகள் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அது உங்களால் தான் வரும். நீங்கள் தான் பழைய பிரச்சனைகளை நினச்சி வம்பிழுத்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் பிரச்சனை இல்லாத வாரமாக நீங்கள் மாற்றிக்கலாம். தொழில் விஷயத்தில் உங்களுக்கு புதிய வேலை பொறுப்பு வர்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். பட் அது சந்தோஷமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதில் நீங்கள் நல்லபடியாக எடுத்து மறுபடியும் இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதிக ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்புக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பண விஷயத்தில் வருமானம் நல்ல நிதானமான வருமானமாக இருக்கும். குடும்ப செலவுகள் கொஞ்சம் வரதான் செய்யும். குழந்தைகளால் செலவுகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. பெரியவங்களுடைய உதவி, ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் சந்தேகம் நீங்கள் படுறது தானே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைன்னு அது உங்களால் தாங்க வரும். அது நீங்கள் தான் பார்த்து கரெக்டாக இருந்துக்கணும். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கம் குறைவாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்.